ஒரே ஒரு படம் ஹிட் குடுத்துட்டு, இவனுங்க பண்ற சீன் இருக்கே, இவனுங்க பண்ற அலப்பறை இருக்கே, ஐய்யய்யோ! தாங்க முடியலங்க. ஒரு பக்கம் ரஜினிய தூக்கி சாப்பிட்டாருங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் தூக்கி சாப்பிட்டாருங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அஜித்த தூக்கி சாப்பிட்டாருங்கிறாங்க. ஐயோ! அநியாயம் பண்ணிட்டுருக்கானுங்க. தொல்ல தாங்க முடியலங்க. அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இன்னைக்கு நேத்துலாம் வந்து நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் கமல் சார் வந்து நேத்து வேற ஒரு அந்த மக்கள் நீதி மையம் இதில வந்து என்னை நடிக்க விட்டீங்க அப்படின்னா 300,00,00,000 கலெக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ புரியல யாருக்கும். இந்த பாருங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதையும் எடுத்து போட்டு, ஐயோ! இந்த ஒரு படம் நடிச்சுட்டு, இந்த ஒரு படத்த ஹிட் குடுத்துட்டு இவரும் இந்த பாடுபடுத்திட்டு இருக்காரே அப்படின்னு அவரையும் ஒரு பக்கம் திட்டுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததா வந்து இந்த படத்துக்கு வந்து வெற்றிக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து ஃபகத் ஃபாசில் தான். ஊறுகா மாரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய கமல், விஜய் சேதுபதிலாம் இதுக்கு வந்து காரணம் கிடையாது. அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ சில கமெண்ட்ஸுக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அதுவுமே பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா டே 11ஓட பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட் வாரியா வந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல வந்து விக்ரம் படத்தோட டே 11 கலெக்ஷன் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டேட் வாரியா பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா வந்து இந்த 11வது நாள் அதுவும் 2ண்டு வீக் இது. அதில வந்து ஒரு வீக் டேல வந்து இவ்ளோ கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ கர்நாடகால பார்த்தீங்க அப்டின்னா 11வது நாள் கலெக்ஷன் வந்து 65,00,000 டோட்டல் வந்து மொத்தம் 11 நாள் கலெக்ஷன் வந்து 21.5 கோடி. ஸோ இது வந்து ஒரு கர்நாடகாவோட நிலவரம். கேரளால வந்து 11வது நாளுமே கோடிக்கணக்கில தான் கலெக்ஷன் ஆயிட்டிருக்கு. ஸோ 1.2 கோடி அது 1.02 கோடி. டோட்டல் வந்து 32.5 கோடி. இது கேரளால இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் தமிழ் படம். இது டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆந்திரால வந்து கிட்டத்தட்ட 90,00,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 24.4 கோடி வந்து டோட்டலா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 11 நாள் சேர்த்து. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஏன்னா ரீசென்ட்டா வந்த தமிழ் படங்கள் எதுவுமே இவ்ளோ கலெக்ஷன் எடுக்கல ஆந்திரால. அதுக்கு அடுத்ததா இது இல்லாம மொத்தமா ஹிந்தி அங்க இங்கன்னு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த சவுத் இந்தியா இல்லாம நார்த் இந்தியால எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30,00,000 டே 11ஓட கலெக்ஷன் 8 கோடி ஆயிருக்கு. ஸோ கிடைச்ச கம்மி ஸ்க்ரீன்ஸ்ல இவ்ளோ கலெக்ஷன் எடுத்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓவர்சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கோடிய வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுவும் 11 நாள்ல ஓவர்சீஸ்ல இந்த கலெக்ஷன் அதுவும் ஓவர்சீஸ்ல ஆஸ்திரேலியா, யுகே, யுஎஸ்ஏலாம் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. 2.5 மில்லியன தாண்டி போய்க்கிட்டு இருக்கு யுஎஸ்ஏல. 4 மில்லியன தாண்டி போய்க்கிட்டு இருக்கு யுகேல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய கலெக்ஷன். ஓவர்சீஸ்ல வந்து டே 11ஓட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.18 குரோரு. டோட்டல் வந்து 101.9 குரோர். அதாவது 102 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு. வேர்ல்டு வைடு மொத்தமா உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11வது நாள் வந்து 12 கோடி கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ மொத்தம் வந்து 320.5 கோடி கலெக்ஷன் வெறும் 11 நாள்ல. ஸோ இதுதான் வந்து தமிழ் படத்தோட இதுவரையும் வந்த ஆல் டைம் மூவிலயே வந்து டாப் 2. ஸோ டாப் 1ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.0 படம் இருக்கு. அந்த படம் வந்து பொருட்செலவு எவ்வளோ எடுக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நானும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். 570 கோடியில எடுக்கப்பட்ட படம் 655 கோடி கலெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த படத்துக்கு வந்து ஹிந்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன் அப்படின்னா, அக்ஷய்குமார் வந்து ஒரு கோஸ்ட்டா நடிக்கிறாரு. அக்ஷய்குமாரோட ஃபோட்டோவ போட்டு தான் வந்து ஹிந்தியில பயங்கரமா ப்ரமோஷனே போட்டிருந்தாங்க. இந்த படத்தில ஹீரோவே அக்ஷய்குமார் அப்படிங்கிற மாரி தான் அந்த ஹிந்தியில இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரமோஷனே பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இது வந்து ஒரு ரஜினி படம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடிய அக்ஷய்குமாரையும் நம்ம அதில சேர்த்துக்கணும். ஸோ 2 பேரும் தான் அதுக்கு அந்த கலெக்ஷனுக்கு இது. ஸோ அதுக்காக இது ரஜினி சாருக்கு வந்த கலெக்ஷன் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த 655 கோடியுமே அவருக்கு வந்த கலெக்ஷன் தான். இருந்தாலும் இந்த படம் நெறைய பேர் என்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, 800 கோடி கலெக்ஷன் ஆச்சு. நீங்க ஏன் தப்பா சொல்றீங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து சைனாவோட கலெக்ஷன வந்து இன்க்ளூட் பண்ணல அதுல. ஸோ சைனாவோட கலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப விக்ரம் படமுமே சைனால ரிலீஸ் ஆனா தான் அந்த கலெக்ஷனையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ சைனா அப்படிங்கிறது ஒரு தனி. அங்க ரிலீஸ் ஆனாலே கண்டிப்பா வந்து ஒரு 500 கோடி, 1000 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணக்கூடிய படம். ஸோ அங்கேயும் போய் 2.0 ஒரு கலெக்ஷன் எடுத்துச்சு. ஸோ அத நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் வெறும் 655 கோடி அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 800 கோடிங்கிறது உண்மதான். ஸோ சைனாவோட கலெக்ஷன நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஒருவேளை விக்ரம் வந்து சைனா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம அப்ப வந்து 2.0 இன்க்ளூட் பண்ணி சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கலெக்ஷன் வந்து 11வது நாள் வந்து 5.9 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ 11வது நாளும் ஒரு பெரிய கலெக்ஷன். அதுக்கு அடுத்ததா வந்து டோட்டல் வந்து 11 நாள்ல வந்து 133 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு.
இன்னும் வந்து 22,00,00,000 தான் வந்து பாகுபலி 2வோட அந்த கலெக்ஷன பிரேக் பண்றதுக்கு. அது கண்டிப்பா இந்த வீக்குள்ள வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கலெக்ஷன ஒரு நாள்ல எடுத்து அத வந்து பண்ணிடும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. கண்டிப்பா வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து விக்ரம் படம் தான் வந்து தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கலெக்ஷன்ல நம்பர் 1ல இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அப்படி ஒரு நாள் இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள்ல நம்ம அத பத்தி பேசப் போறோம். ஸோ அப்புறம் வந்து நம்மளுக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். முதல் கமெண்ட் என்ன அப்படின்னா, இப்படத்தில் ஹீரோ ஃபகத் ஃபாசில் கூட்டு பொரியலில் தொக்கு ஊறுகாய் போல படத்தில் வந்து போகும் கமல், விஜய் சேதுபதி, சூர்யா இவர்கள் காலரை தூக்கி ரஜினி பட வசூலை முறியடித்ததாக சொல்வது கோமாளித்தனம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அவர் சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது ஃபகத் ஃபாசில் தான் எல்லாரோட அதிகமா வராரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, உலகத்துக்கே தெரியும் இது யாரோட படம்? யாருக்காக வசூலாச்சு? யாருக்காக வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்தது? யாரோட போஸ்டர முதல்ல போட்டு இந்த படம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு? யாரோட ஃபேஸ காமிச்சு இந்த படத்தோட டைட்டில் டீசர ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறது யாரால அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபகத் ஃபாசிலுக்கு அதாவது உலகம் ஃபுல்லா வந்து 300,00,00,000க்கு 350,00,00,000க்கு வந்து ஆ பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. ஸோ எங்கேயும் ஃபகத் ஃபாசில நான் வந்து மட்டம் தட்டணும்னு இல்ல. ஸோ ஃபகத் ஃபாசில் அத ஏத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் அதுல பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஜினிய முந்திட்டாரா, கமல முந்திட்டாரா, விஜய முந்திட்டாரான்னா, அது வந்து ஒரு ஒரு வியாபாரம் அப்டின்னா, அதுல போட்டி இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக யாரையும் எங்கேயும் நம்ம வந்து ரொம்ப மட்டப்படுத்தணும்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லையே! நான் இந்த படத்துல வந்து கூட்டு பொரியலாவும், ஊறுகாவும் கமல் சார் வராரு அப்டின்னு சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஸோ கமல் சார் இந்த படத்துல எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எப்படி ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு அப்டிங்கிறதெல்லாம் செம்மையா நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு கமெண்ட் வந்ததுங்கிறது ஒரு பார்க்கறதுக்கு வேடிக்கையா தான் இருக்கு. "போதும்பா உங்களோட பெருமை தாங்க முடியல உங்க அக்கப்போரு" அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நடிகருக்குமே ஒவ்வொரு ரசிகர் இருப்பாங்க. அவங்களோட படம் வந்து வெற்றி அடையும்போது, அத எப்பவுமே கொண்டாட தான் செய்வாங்க. நீங்க வந்து அது ரஜினி சார் படமா இருக்கட்டும், விஜய் சார் படமா இருக்கட்டும், அஜித் சார் படமா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வந்து தோல்வி அடையும்போது அத வந்து நம்ம கலாய்க்கிறோமோ, அதே மாரி வெற்றி அடையும்போது, நம்ம தலைவர் படம் வெற்றி ஆயிடுச்சுடா! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியோட படம், நம்ம தலையோட படம் இப்படி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அதுவும் கமல் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு இவரு வந்து இப்ப அரசியல் அது இதுன்னு போயிட்டு இப்ப தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் நடிக்கிறாரு. அதுவும் அது தமிழ் சினிமால எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்குது அப்படின்னா, அப்படிதான் நாங்க வந்து அப்படிதான் தலைய தூக்கி வச்சு ஆடுவோம். அப்படிதான் வந்து அக்கப்போர் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததா ஒருத்தர் கேட்கிறாரு, "எவ்ளோ வசூலானாலும் பொதுமக்களுக்கா குடுக்கப் போறாரு?" அப்படின்னு கேட்கறாங்க. நான் கேட்கிறேன், எதுக்கு பொதுமக்களுக்கு குடுக்கணும்? பொதுமக்கள் தான் குடுக்கணும். தியேட்டருக்கு போய் படம் நல்லா இருக்குன்னா, பொதுமக்கள் தான் குடுக்கணும். வசூல் அந்த இது எவ்ளோ கலெக்ஷன் ஆவுது, எவ்ளோ வியாபாரம் பண்றோம், எவ்ளோ லாபம் எடுக்கிறோங்கிறதுக்காக தான் படம் பண்றாங்க. அந்த படத்த ரசிக்கிறதுக்கு தான் நம்ம தான் காசு குடுத்து பார்க்கணும். இந்த கேள்விலாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது தான், நீங்க என் மேல கோவப்படலாம். அதுக்கு அடுத்ததா வந்து இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 322,00,00,000 இருக்கு. சரி 2.0வ வந்து மிஞ்சுமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 655,00,00,000 வந்து மிஞ்சுறதுக்கு இப்ப தமிழ்நாடு இந்த வேர்ல்டு வைட்ல போயிட்டு இருக்க இந்த நிலைமையில பாசிபிள் இல்ல. ஆனா ஒருவேள சைனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அந்த 800,00,00,000 பிரேக் பண்ணி 1,000,00,00,000 கிட்ட போறதுக்கு எல்லா பாசிபிளும் இருக்கு. ஸோ சைனால ரிலீஸ் பண்றதுக்காகவும் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்டின்னா, விக்ரம் தான் வந்து தமிழ்லயே ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியா இருக்கும் அப்டிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாரியே பாக்ஸ் ஆஃபிஸ் ரிப்போர்ட்ல வேற ஏதாவது ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்தது அப்டின்னா, அதுல வந்து அந்த வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, நான் பேசினதுல வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு அப்டின்னா, அத வந்து நீங்க நாகரீகமான முறையில கமெண்ட்ல தெரிவிச்சீங்க அப்டின்னா, அதுக்கான ரிப்ளை அடுத்த வீடியோலயோ, இல்ல அந்த கமெண்ட்க்கு கீழயோ கூட என்னால ரிப்ளை குடுக்க முடியும். ஸோ, நீங்க அப்டி கூட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாரி ஒரு வீடியோல மீண்டும் உங்கள சந்திக்கிறேன். ஸோ சைனிங் ஆஃப் ரஹ்மான்.